I'm starting this. இந்த இன்டர்வியூ நான் ஸ்டார்ட் பண்றேன் instead of Gabriel. ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவா இந்த வாட்டி we thought we will have it. And என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். டாக்டர் விவேக் அருணாச்சலம், ப்ரொஃபஸர் ஆஃப் பிஸ்னஸ், யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய யூனிவர்சிட்டிஸோட அகாடமிக்ஸ்ல I'm a professor. Plus, I'm also managing director with the German Indian Trade Advisory. I'm with Mr. Mani, senior journalist. Pleasure to have this kind of an informal conversation. And I think first question நான் உங்ககிட்ட கேட்கறதே, எனக்கு மிஸ்டர் மணின்றவங்களோட நான் நேற்று கார்ல வரேன். அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க மிஸ்டர் மணியை மீட் பண்றீங்களா? அவங்க வந்து ரொம்ப டிஎம்கே சார்பா நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த சைட்ல சொல்றாங்க, நீங்க வந்து ப்ராபப்ளி போலரைஸ் பண்ணி நீங்க ஏடிஎம்கேக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஆண்டி தான், ஷீஸ் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யூ. அவங்க வந்து நீங்க ஏடிஎம்கேக்கு பேசுறீங்க அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்க பிஜேபி சார்பா பேசுறீங்க. ப்ராபப்ளி த டிஎம்கே பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்கோல்டிங் யூ. ஏன்னா என்ன நீங்க பிஜேபிக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கமெண்ட்ஸ்ல வந்து மிஸ்டர் மணி நீங்க பிஜேபி காரர் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து நீங்க டிஎம்கே காரர்ன்றாங்க. இந்த ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டியை எப்படி நீங்க டிஸ்கவர் பண்றீங்க? மிஸ்டர் விவேக், இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 3 மேஜர் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டிஎம்கே அண்ட் டிஎம்கே அலைஸ். டிஎம்கேன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறதால டிஎம்கேன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஏடிஎம்கே, பிஜேபி. 3 மேஜர் ஸ்ட்ரீம்ஸ்னு வச்சுட்டோம்னா, எல்லாரும் என்ன திட்டுறாங்க அப்படின்னா நான் ஒழுங்காக இருக்கேன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் தட் ஐ எம் கரெக்ட் அண்ட் ஐ எம் ப்ராப்பர். See, basically I'm a journalist. I have my own slant towards few ideologies. But when I give commentary, நான் வந்து இப்போ கமெண்ட்ரி கொடுக்கும் பொழுது என்னோட வெறுப்புகளை கூட நான் வந்து அதில் புகுத்துறது இல்லை. இன்ஃபேக்ட் ஐ எம் டேக்கிங் மச் மோர் cautious attitude and taking utmost cautious attitude while opining about an issue. இப்போ நான் வந்து பேசிக்கலி ஒன் கேன் சே நான் யார் அப்படின்னா பொலிட்டிக்கலி ஐ மீன் ப்ராட்லி ஸ்பீக்கிங் ப்ராட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர். ஒன் கேன் சே தட் நெஹ்ருவியன் ஸ்கூல் ஆஃப் தாட். As an ideology, I'm more prone to Nehruvian view of thought, that old school of Congress, that socialist attitude, the country should have a mixed economy. And fundamentally, whatever may be your views on economy, secular to the core. That's in my blood. So that's why I say that it's Nehruvian policy in Solar, broadly speaking. But as a journalist, when I comment, நான் கருத்துக்களை சொல்லும் பொழுது நான் மறுபடியும் சொல்ல, என்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸை என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நான் மேக்ஸிமம் பார்த்துக்கிறேன். ஒன் கேன் சே தட் நீ நியூட்ரலான்னு கேட்டால் ஐ ஆல்வேஸ் சே ஐம் நாட் நியூட்ரல், ஐ எம் பேலன்ஸ்ட். நியூட்ரல்ன்றதுல கூட சில டிஸ்டர்பன்சஸ் வருது. ஐ வில் ஆல்வேஸ் சே ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஐ எம் அ பேலன்ஸ்டு பர்சன். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து half ஆஃப் த பாப்புலேஷன் வில் ஸ்கோல்டு மீ. நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபின்னு திட்டுவான். ரிமைனிங் ஆஃப் வந்து போலரைஸ்ட் ஒன். அவன் வந்து நீ என்ன தான் சொன்னினாலும் நீ வந்து டிஎம்கே நீ வந்து ஃபண்டமெண்டலி. ஆனால் when டிஎம்கே வாஸ் அவுட் ஆஃப் பவர் ஃபார் 10 years, I was one of the very few journalists who supported DMK like anything. Because I thought that at that time Jayalalitha was ruling like a dictator, and DMK was fighting for causes. When DMK was fighting for causes, I stood with DMK. 10 years when they were in power, I can ரொம்ப தைரியமாக என்னால் சொல்ல முடியும், I was one among the very few journalists who stood with DMK rock solid. But when they came to power, I started criticizing because I thought that to be in the side of opposition and to be on the side of people and always criticize the government, question those in power, automatically இது வந்து கான்ஷியஸ் டிசிஷன் சொல்றதை விட automatically it happens when you are in power. Any government will go unpopular day by day. ஸோ நான் இப்போ டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா உடனே டிஎம்கே பீப்புள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க வந்து தேர் கெட் ஆங்கிரி தட் யூ ஆர் பிஜேபி மேன். நம்ம ஆஃப்லைட் இப்போ ஏடிஎம்கே உள்ளே வரும்போது ஏடிஎம்கே இப்போ நம்ம வேணா கிரிட்டிசைஸ் டிஎம்கே. அவங்களுக்கு என்ன கோவம் வருதுன்னா, நீ போய் ஏடிஎம்கேக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற, ஏடிஎம்கேக்கு ஆள் பிடிக்கிற, பிஜேபிக்கு ஆள் பிடிக்கிற. பட் இஃப் யூ லுக் அட் இட் வித் ஆல் ஹம்பிள்னஸ், ஐ கேன் சே இஃப் யூ லுக் ஆல் மை இன்டர்வியூஸ் dispassionately, I stood with the side of truth, and the commentary was
completely a professional one. I never say இவனுக்கு ஓட்டு போடு போடாதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. On issues only you take stand. But my bottom line is, one can say that I'm a thorough secular person. At the politics அப்படின்னு பார்க்கும்போது left of center. That's why I say in one word I can describe myself in the old school of Nehruvian school of thought. This is a very simple description about myself. Somewhere I agree with you. Yeah, I agree with you. Now, being an academic, ஒரு ப்ரொஃபஸராக நாங்கள் வந்து ஒரு கிளாஸில் போய் லெக்சர் கொடுக்கும்போது students always want to hear your opinions, and you cannot convince people with your views which are your own views. Yes. So we always got to be அந்த நியூட்ரலாக இருக்கணும். எந்த அளவுக்கு நியூட்ரல்னா ட்ரூத்ன்றது நீங்க தேடிக்கோங்க, நான் உங்களுக்கு வெறும் இந்த ஃபேக்ட்ஸை கொடுக்குறேன், டெசிஷனை நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஜேர்னலிசமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எப்போ இந்த சேஞ்ச் வந்தது, ஏன் இந்த சேஞ்ச் வந்தது, இதை கொஞ்சம் நம்ம ஜேர்னலிசமா பொலிட்டிக்கல் பார்ட்டியா பார்க்காம ஒரு ப்ராடா பார்க்கலாம். ஒரு சொசைட்டல் சேஞ்சா எப்படி வந்தது, ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். செகண்ட் திங் வந்து, இது வந்து பியர்ஸ்னால மக்கள் வந்து சேஞ்ச் ஆறாங்களா? ஏன்னா 9 ஜேர்னலிஸ்ட் உங்க இண்டஸ்ட்ரியில வந்துட்டு தே குட் பி ஆன் திஸ் சைட் ஆர் தட் சைடு. டஸ் இட் அஃபெக்ட், அது உங்களை பாதிக்கப்படுதா? இது இந்த 2 கேள்வி. அதாவது முதல் குவெஸ்டின் வந்து ப்ராடண்டா இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருது, எந்த ப்ராப்ளம் சொல்றீங்க? இந்த ஐடென்டிட்டி ஒரு இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து உங்களை இந்த பார்ட்டியா அந்த பார்ட்டியா அந்த போலரைஸ் ஆகி மக்களே வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க. இது வந்து எங்கே இந்த ப்ராப்ளம் ஆகும்? இல்ல, நான் ஸ்லைட்லி டிஃபர் வித் யூ. ஓவராலா மக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல. ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஓட் பேங்க் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து அது ஒரு இவங்களுக்கு ஒரு 25% இருக்கும், அவங்களுக்கு ஒரு 20% இருக்கும். ஹியர் அண்ட் தேர் ஒரு 50% வந்து அன்பைஸ் தான். அவன் எலெக்ஷனுக்கு மாறி மாறி ஓட்டு போடுற பாப்புலேஷன் தான் இருக்கு. See, after the advent of social media, உங்களுக்கு வந்து and after Modi came to power in India, after the advent of social media in the global scenario and after Modi came to power in India, இந்த எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அது வந்து போலரைஸ் பண்ணுதான்னா எஸ், போலரைஸ் பண்ணதான் செய்யுது. பட் நம்ம சொல்ற ஒப்பீனியனால மக்கள் முடிவெடுக்கிறாங்களான்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஓல்ட் தமிழ் saying, திதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் மத்தவங்க சொல்லி வராது, உங்களுக்குள்ளேயே இருக்குது. இன்ஃபேக்ட் I think, Mr. Vivek, human psychology is such that it wants to hear things which it wants to hear. உங்களுக்கு நான் சொல்ற ஒரு கருத்து நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கருத்தோட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு அலைன்மெண்ட் இருக்குது, அல்லது உங்களுக்கு பிடிச்சதை தான் நீங்க கேட்க விரும்புறீங்க, இல்லாத நீங்க கேட்க விரும்ப மாட்டேன்றீங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் அது படுது. ஸோ இன்னைக்கு பாஸ்ட் 10 to 12 years நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மோடி வின் பண்ண எலெக்ஷன் வந்து த ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் நவ் அக்ரெசிவ் அண்ட் எவ்ரிபடி இஸ், எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்குது. மொபைல் தான் வந்து இன்னைக்கு வந்து இட்ஸ் ரூலிங் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. பட் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுன்னு போது வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, போலரைஸ் ஆகிருக்குன்னா எஸ், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் தமிழ்நாடு சினாரியோ மட்டும் நம்ம பேசுகிறோன்னா நிறையவே போலரைஸ் ஆகிருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ 9 ஜேர்னலிஸ்ட் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அது உங்களுக்கு ப்ரெஷரை ஏற்படுத்துதான்றீங்க. எனக்கு இண்டிவிஜுவலாக அது ப்ரெஷரை ஏற்படுத்தலை. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு வந்து ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட் வாட் அதர்ஸ் ஸ்பீக். பிகாஸ் டு மீ பீயிங் அ ஜேர்னலிஸ்ட்ன்றது வந்து அது ஒரு ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது மிஸ்டர் விவேக். இட்ஸ் மை, வெதர் யூ அக்ரி இட் ஆர் நாட், இட்ஸ் மை தர்மா. எனக்கு வந்து அது வந்து இட்ஸ் இன் மை பிளட். See, when I was young, there was nobody to guide me. I don't know even how to become a journalist. I was clueless. I'm not even a graduate. I was just a metric. +2 தான் என்னோட குவாலிஃபிகேஷன். நான் என்னென்னமோ தொழில் பண்ணிட்டு கடைசியில் எங்கெங்கே வேலை பண்ணிட்டு I started to become a journalist. I became a journalist because I started working in smaller newspapers without salaries. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா வந்து எனக்கு வந்து என்னோட ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நாட் மை அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், பட் என்னோட ஒன் கேன் சே இன் காமன் லாங்குவேஜ் இட்ஸ் மை பேஷன். அதை இன்னும் எலிவேட் பண்ணி சொல்கிறதுனா வந்து இட்ஸ் மை என்னோட தர்மான்னு கூட நான் அதை சொல்லுவேன். என்னால் அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அண்ட் when I judge things, I take utmost care. என்னோட விருப்ப கூட அலோவ் பண்ணாமல் நான் அதை புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அண்ட் மை பேசிக் டியூட்டி இஸ் டு இன்ஃபார்ம் பீப்புள். அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இடம் கிடையாது. அதில் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் மை இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் ஆர் மணி ஆர் வேரியஸ் அதர் திங்ஸ் ஆர் if worst scenario, if there is a pressure from the state
or from non-state actors, I will maximum keep quiet, but I will never succumb to their diktats. So, because I love this profession like anything, my job is to inform people and wanted to say what I wanted to say. இவ்வளோதான். இதுக்கு என்ன மாதிரியான லேபிள்ஸ் நம்ம கொடுத்தோம்னாலும் பேரிட்ட அழைச்சோம்னாலும் அது எங்கே வந்து பாயில் டவுன் ஆகுதுன்னா எ ப்ரொஃபஷனல். ஐம் அ ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட். எனக்கு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இருக்குது, எனக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்குது, பட் ஐ வில் நெவர் அலவ் இட் இன் மை ஜட்ஜ்மெண்ட்ஸ். மை ஜாப் ஃபண்டமெண்டலி இஸ் டு இன்ஃபார்ம் பீப்புள். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுக்கு மேற்கொண்டு இட்ஸ் அப் டு த பீப்புள் டு டிசைட். நான் அப்படி தான் பார்க்குறேன். இதில் ஒரு செக்ஷன் திட்டுறாங்க, ஒரு செக்ஷன் பாராட்டுறாங்க அப்படின்றத தாண்டி எல்லாரும் என்ன திட்டுறான்னா, நான் உண்மையிலேயே ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ஸ்கோல்டிங் மீனா ஐ எம் டேக்கிங் வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐ கேன் சே ஐ எம் ஹாப்பி. நான் வந்து ஒழுங்காக இருக்கேன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீ என்னை திட்டுறேன்னா நான் உன்னை எங்கேயோ டிஸ்டர்ப் பண்ணுறேன். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னா நீ என்னை ஒதுக்கிட்டு போயிடுவேன். உன்னால் என்னை தேடி வந்து திட்ட முடியுது. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்து திட்டுறான், 900 கமெண்ட்ஸ். அதில் 900 odd கமெண்ட்ஸ் வந்து ஆல் ஸ்கால்டிங் இன் ஆல் choicest epithets they are using, all sorts of languages. நான் வரமாட்டேன், இனிமேல் வீடியோ பார்க்க மாட்டேன்றான். மறுநாள் காலையில் அவன் தான் வந்து முதல்ல பார்க்குறான். ஸோ இட் மீன்ஸ் தட் ஐ ஆம் டிஸ்டர்பிங் யூ. எனக்கு அதுதான் விக்டரி நான் பார்க்குறேன். when I disturb you, it means I am correct. என்னோட பாஸ் always used to say, my boss என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, way back when I was working with him, a very mentorship figure இருந்தார் அவர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, you cannot be 100% loved by everybody. 90% உன்னை லவ் பண்ணாலே it's very good. 10% there has to be criticism which should come inside. But if it is 90% if people don't like you, அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. You need to analyze where you are and then you need to improve சொல்லுவாங்க. அது உண்மை. ஆனால் இந்த நீங்கள் இப்போ சொன்ன பதிலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, 2014 முதல் அந்த சோஷியல் மீடியாவோட அட்வென்ட் வந்தது. அந்த சோஷியல் மீடியா வந்து யூஷுவல் எலக்ட்ரானிக் மீடியா வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எலக்ட்ரானிக் மீடியா எதை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா ரேடியோ. ஏன்னா முன்னாடி நியூஸ் கேட்கும்போது ஒரு 10 பேர் கையில தான் இந்த ரேடியோ 80s 90s வந்து அந்த ரேடியோல தான் என்ன நடக்குது, ப்ராபப்ளி கிரிக்கெட் ஸ்கோரா இருக்கலாம், இல்ல இந்திரா காந்தி அவங்க இறந்ததா இருக்கலாம், அது வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் கேட்கும். அந்த நியூஸ் வந்து அங்கேயே அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா இருந்து டிவி எங்க இருந்ததோ ஓரளவுக்கு வந்து அந்த பார்த்தாங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னாக்கா அது டயலாக்கா இருக்காது, மோனோலாகா இருக்கும். டிவியில என்ன பேசுறாங்களோ அந்த நியூஸ் தான் வந்து ரீச் ஆச்சு. 2014 முதற்கொண்டு சோஷியல் மீடியா வந்தோன்னா சோஷியல் மீடியா டயலாக்கா மாறுச்சு. ஏன்னா நீங்க இன்னைக்கு பேசுறது கீழே கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் அவங்க ஒருத்தர் கொடுக்குறாங்க. ஒருத்தர் இல்லாம பார்க்குறவங்க எல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒப்பீனியன்ஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய ஒப்பீனியன்ஸா வருது. இப்போ ப்ராப்ளமே என்னன்னாக்கா மேனிப்புலேஷன் ஆஃப் த சோஷியல் மீடியா. ஏன்னா ஒரு சோஷியல் மீடியாவை மேனிப்புலேட் பண்றதுக்கு there are many ways of thinking. அது வந்து any analyticsனு வந்துருச்சு which can influence people the way how it needs to think across. இது வந்து நிறைய, நான் ஒரு சின்ன என்னோட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து நான் ஒன்று சொல்லலை. ஐம் ஆல்சோ அப்சர்வ் வித் த யூரோப்பியன் கல்ச்சுரல் பார்லிமெண்ட். அங்கே என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் யூரோப்பியன் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி இஷ்யூஸை பற்றி பேசுவோம். மைக்ரேஷன் இஷ்யூஸு, இல்லை வந்துட்டு பாவர்ட்டி கிரைம்ஸ் அண்ட் பாவர்ட்டி இஷ்யூஸ், வார். அதில் ஒரு இஷ்யூ நாங்கள் லாஸ்ட் டைம் பேசின என்ன இஷ்யூனாக்கா, சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு மக்களை போலரைஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்றது தான். இன்னைக்கு உங்களை நான் ஒரு கேள்வி இப்போ if I want to ask you, எந்த அளவுக்கு சோஷியல் இஷ்யூஸ் வந்து சோஷியல் மீடியானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு, அதோட ஜென்யூனிட்டி இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷன். இப்போ இந்தியாவுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மைக்ரேஷன் சேலஞ்சஸ் வருது, வெளியே ஆளுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு கரெக்டான தீர்வு இல்லை. அந்த இஷ்யூஸ்லாம் இங்கேயும் இருக்குதா? அது உண்மையான இஷ்யூஸா இல்லை மேனிப்புலேட்டடா? இல்லை, அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 2 years முன்னால் அந்த இன்சிடென்ட் நடந்தது. இன்டர்னல் மைக்ரேஷன் பற்றி ஒரு இஷ்யூ வந்து பீகாரிஸ் இங்கே வராங்க, பெங்கால்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க. தீஸ் ஆர் ஆல் 3-4 states வேர் மைக்ரன்ஸ் இஷ்யூஸ் ஆர் கமிங். இன்ஃபேக்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் 21 வந்து 23 ஒரு பெரிய பிரச்சனையாகவே கிட்டத்தட்ட வந்தது அவங்களுக்கு. தெர் ஆர் ஃப்ரம் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் ஐ கேன் சே, ஆர் வாட் எவர் நேம் யூ கால் இட், தேர் அன்ஹெல்தி எலிமெண்ட்ஸ். அவங்க வந்து அதை பேச ஆரம்பித்தாங்க. Biharis வந்து இன்ஃபேக்ட் a couple of people were attacked, assaulted also. அண்ட் அதுக்கு வந்து தோஸ் மைக்ரண்ட்ஸுக்கு எதிராக பேசக்கூடியவங்க வந்து இங்கே கிரைம் ரேட் அதிகமாகுது அவங்களால தான் அப்படின்ற மாதிரியான there is a false theories actually throughout the world and even Indian scenario, தமிழ்நாடு scenario கூட which was proved wrong. பீகார்
உத்தராகண்ட், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பெங்கால், தீஸ் ஆர் ஆல் த 4 ஸ்டேட்ஸ். அதிகமாக அங்கேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள மைக்ரன்ஸ் வருது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில், ஃபார்மிங்கில், கன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ நீங்கள் இங்கே சென்னையில் போய் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கனாலும் யூ வில் ஃபைண்ட் ஃபேஸஸ் வித் ஜார்க்கண்ட் ஆர் அசமீஸ் ஃபேஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோடனே அது ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ண பார்த்தாங்க. அப்போ சோஷியல் மீடியாவும் அதை வந்து ஒன் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா அதை அக்லியாக பொர்ட்ரே பண்ணாங்க, ஆம்பிளிஃபை பண்ணாங்க. பட் பர்ஃபெக்ட்லி ஸ்பீக்கிங் வந்து பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் தோஸ் சார்ட் ஆஃப் நெஃபேரியஸ் எலிமெண்ட்ஸ். அது சோஷியல் மீடியாலையும் ரெஃப்ளெக்ட் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் அது பெரிய அளவில் மைக்ரன்ஸுக்கு எதிராக போகாமல் தடுக்கப்பட்டது. அன்லைக் இன் பெங்களூர், கர்நாடகா. ஏன்னா அதே சமயத்தில் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ கர்நாடகாவில் வந்து எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டர்ன் பீப்புளுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ணி some people, a couple of people were killed and molestations happened. அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கனடிகாஸ் அவங்க சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் they ran a campaign against north eastern people. There are flooding of railway stations. அப்போ கவர்மெண்ட் find it difficult to control this narrative. ஏன்னா அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து அந்த சோஷியல் மீடியா நெரேட்டிவ் வந்து இன் சப்போர்ட் ஆஃப் த சாவனிஸ்ட்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்பீக்கிங் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு இந்த இஷ்யூ வந்தது அவங்களுக்கு. அப்போ இன்ஃபேக்ட் வந்து லோக்கல் பிஜேபி லீடர் ஆஃப் பீகார் அவன் வந்து ஒரு ராங் வீடியோவை போட்டான். அவன் வந்து ஃபார் விச் ஹி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ஹி வாஸ் brought to சென்னை, தமிழ்நாடு, மதுரை ஜெயிலில் ஹி வாஸ் தேர் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். தென் ஒன்லி வாஸ் காட் ரிலீஸ்ட் அண்ட் வென்ட் பேக். நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு இஷ்யூவை பெருசுப்படுத்தி அதில் வந்து சாவனிஸ்ட் சக்ஸஸ் பண்ண இடங்கள் கர்நாடகா மாதிரியான இடங்கள். பட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு குரூப்ஸ் சாவனிஸ்ட் இருந்தாங்கனாலும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தம் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் தீஸ் சாவனிஸ்ட்ஸ். ஆக்சுவலி அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு கேம் இன் ஹேண்டி. அது இட் ஹெல்ப் த கவர்மெண்ட் டு arrest that trend because you know very well that மைக்ரன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளைமேட்ன்றது உலகம் பூரா இருக்குது. அது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா தட்டு இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசிங் ஸ்டேட். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ரொம்ப அதிகமாக இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. இங்கே வந்து நமக்கு வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் ஹெல்பிங் தமிழ்நாடு டு குரோ. புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியா முழுவதுலேருந்து வரக்கூடியவங்க அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க. பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழில் வளர்ச்சி. அப்போ இந்த ட்ரெண்ட் வரும்போது இது வந்து எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலி தான். பட் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஹேண்டில்ட் இட் பியூட்டிஃபுல் வித் மெச்சூரிட்டி அண்ட் வித் கரெக்ட் ஆட்டிடியூட் அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாலையும் அஃப்கோர்ஸ் டிஎம்கேக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் ப்ரெசன்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவங்க கொஸ்டினுக்கான ப்ரிசைஸ் ஆன்சர்ன்றது வந்து சோஷியல் மீடியா when we talk about 2014 and after that, அந்த சோஷியல் மீடியாவால் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவான இஷ்யூவில் நல்லது தான் நடந்தது என்னால் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் அது வந்து இட் வாஸ் அ கியூமுலேட்டிவ் கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் சிவில் சொசைட்டி, த கவர்மெண்ட் அண்ட் த ரூலிங் டிஎம்கேஸ் ஐடி விங். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் அதை ஒர்க் பண்ணாங்க. அன்லைக் இன் கர்நாடகாவில் இட் வாஸ் அ வெரி பிக் இஷ்யூ அட் தட் டைம் பிகாஸ் thousands of people were flooding railway stations. Few people were killed. So it became a very menacing issue at that time. The government was struggling to handle it. அந்த மாதிரி ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இல்லை. சில விஷுவல்ஸ் வந்தது, இங்கேருந்து தப்பிச்சு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஓடினாங்க, அங்கே படுத்து கிடந்தாங்க. பட் நாட் லைக் கர்நாடகா. நவ் த சிச்சுவேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, நவ் வெதர் வி லைக் இட் ஆர் நாட், சோஷியல் மீடியா இஸ் ஹியர் டு ஸ்டே. It is an evil, but a necessary evil or an unavoidable evil. Whether it is necessary or unnecessary is subjective. But the reality is that it is an unavoidable evil. அதை வந்து ஸ்டேட் எப்படி, கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஐ திங்க் ஒன் கேன் கிவ் பாசிட்டிவ் சைன்ஸ் ஆர் மார்க்ஸ், பாசிட்டிவ் மார்க்ஸ் டு திஸ் கவர்மெண்ட். ஸோ ப்ரிசைஸ்லி ஸ்பீக்கிங் இந்த ஒரு இஷ்யூ வந்து சோஷியல் மீடியாவால் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணப்பட்டதுன்னா அது தமிழ்நாட்டில் பாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னால் வந்து அந்த மைக்ரேஷன் இஷ்யூ. ஐ அக்ரி வித் யூ. இந்த இஷ்யூ சொன்னது வந்து இட்ஸ் வெரி, ஏன்னா ஒரு ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு ஷார்டேஜ் ஆஃப் லேபர் பவர் இருக்கு. வி நீட் மோர் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால அது வந்து வி என்கரேஜ் திஸ் ஆன் ஒன் சைட்.
பட் ஆனால் இப்போ நான் சொல்றது ரொம்ப நியூட்ரல். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ் ஆர் பயஸ்னஸ். நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒப்பீனியன்ஸ். இல்லை, நான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் இந்தியா வந்து நான் மெட்ராஸில் இருக்கும்போது ஐ ஃபைண்ட் பிக் சேஞ்ச் இன் மெட்ராஸ். நான் இப்பயும் வந்து சென்னைன்னு சொல்றது மெட்ராஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா 30 years முன்னாடி நான் பார்த்த மெட்ராஸ் வாஸ் அ வெரி ஹோமோஜீனஸ் சொசைட்டியாக இருந்தாங்க. அதிகமாக தமிழியன்ஸ் இருக்கிறாங்க, minority of people who were from diversified outside as compared to Bombay, Bangalore, Calcutta or Delhi இருந்தது. இன்னைக்கு நான் பார்க்குற மெட்ராஸ், நான் வந்து ஒரு ஹோட்டல்ஸில் போய் பார்த்தாக்கா people are everybody எங்கே பார்த்தாலும் ஹிந்தியில் பேசுகிறாங்க. ப்ராபப்ளி ஈவன் கல்ச்சுரல் சேஞ்சஸ் வருது. இப்போ நான் ஒரு பெரிய ஹோட்டலில் போயிருந்தேன். ப்ராபப்ளி அவங்க டூரிஸ்ட் அந்த மேனரிசம்ஸ், ஒரு ஒரு ஹோட்டல் மேலே காலு மேலே போட்டு உட்காந்துருக்குறாங்க. அது வந்து ஒரு வந்த இடத்துல இது வந்து ஒரு இந்த சொசைட்டியோட நான் தமிழியன்ஸும் பார்க்குறேன். பெரிய ஒரு ஹோட்டல் போனாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க. அது நார்மல், இயல்பு தான், விச் இஸ் தேர். ஆனால் அதே வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டாமினண்ட்டாக பண்ணும்போது என்னைக்குமே ஒரு பேக்லாஷ் எல்லா சொசைட்டிலையும் வரும். நாட் கோயிங் இன் டீப் இன் தட். ஆனால் இங்கே எதை நான் லிங்க் பண்ணி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்னா, லிங்கிஸ்டிக்ஸ். நான் திருச்சியில் அன்னைக்கு வரும்போது எங்கள் ஆட்டோக்காரர் ஏர்போர்ட் உள்ள வந்தோடனே அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹிந்தியில் பேசுவாங்க அங்கே உள்ளுக்குள்ள டோலில். அப்போ ஸ்லோவாக என்ன நான் கவனிக்கிறேன்னாக்கா லிங்கிஸ்டிக்ஸ் சேஞ்சு வருது. இந்த லிங்கிஸ்டிக்ஸ்னாக்கா மொழி, வேற மொழி வந்து ஒரு மொழி மேலே ப்ரிடாமினேட் பண்ணுறாங்க. இந்த சேலஞ்சஸ், இதில் சேலஞ்ச் இருக்குதா? இதை வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய இஷ்யூ நீங்கள் சொல்கிறது. பட் ஐ ஹவ் நோ ஃபியர். பிகாஸ் நான் எப்படி இதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்றீங்க, எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி. இப்போ அமெரிக்காவை பற்றி பேசும்போது யூ நோ வெரி வெல், நான் ஃபாரின்லாம் போனது கிடையாது. சின்ஸ் யூ ஆர் லிவிங் இன் யூரோப் ஃபார் அ லாங் டைம், யூ நோ வெரி வெல் மோர் தென் மீ, ஐ டூ ஹோப். அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. அந்த மாதிரி வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒரு கேபில் போகிறாரு. அந்த கஸ்டமர்கிட்ட அந்த கேப் டிரைவர் வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு, பட் ஹீஸ் அ தமிழியன். ஆம் ஐ கரெக்ட்? ஆமாம். எனக்கு அது வந்து மிஸ்டர் விவேக் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு அதை நான் உங்கள் ஸ்பாட்டில் இருந்தேன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு அது ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. பிகாஸ் இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு, இது வந்து இந்த ஒரு மாற்றத்துக்கு என்னுடைய மாநிலம், பிகாஸ் பேசிக்கலி ஐம் ஏ தமிழியன், எனக்கு வந்து என்னுடைய ஸ்டேட்டில் வந்து இப்படி வந்து ஒரு குளோபல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அ குளோபல் கல்ச்சர் இருக்குதுன்னு போது எனக்கு அங்கே பயம் வரல, எனக்கு அங்கே சந்தோஷம் தான் வருது. இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி. ஒரு ஆட்டோ டிரைவர் ஸ்பீக்ஸ் 4 languages. ஹிந்தி பேசுகிறாரு, தெலுங்கு பேசுகிறாரு, மலையாளம் பேசுகிறாரு. அவர் பை பர்த் அவர் வந்து தமிழனாக இருந்தும் இதை பேசினா, அல்லது இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், அவர் தெலுங்கானாலேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ வந்த தெலுங்கு மதர் டங்காக கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு சிட்டிசனாக இருந்தார், இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஹிந்தி கஸ்டமரையும் அட்டன் பண்ணுறாரு, தெலுங்கு கஸ்டமரையும் அட்டன் பண்ணுறாருன்னா எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. டு பி ஃப்ராங்க், பர்சனலி ஸ்பீக்கிங். இது என்ன மாதிரியான சேஞ்சஸை ஏற்படுத்தும்? இம்பேக்டுக்கும் சேஞ்சஸுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் நினைக்கிறேன். நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது அப்படியே இது வந்து தமிழ் கல்ச்சரை, த சோகால் தமிழ் கல்ச்சரை, இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் கல்ச்சரை வந்து அது வந்து கரப்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அவங்கள வந்து நம்ம பை வாட் எவர் நேம் யூ கால் இட் வந்து, ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் நேரில் இங்கே பார்த்த அனுபவம் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸிவாக நினச்சிட்டு இருந்த சில பேர் கூட, ஃபியூ பிலாங்கிங் டு திராவிடியன் மூவ்மெண்ட், ஹார்ட்கோர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் பெரியார், அவங்க வந்து இமிக்ரேஷனுக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. பெரியாரோட டிசைப்பிளாக இருந்துக்கிட்டு, அது பெரியாரோட ஃபாலோயராக இருந்துக்கிட்டு, மேபி ஃபாலோயர் ஒரு கரெக்டாக இருக்கும், மோர் தேன் டிசைப்பிள், அவங்க இமிக்ரேஷனுக்கு எதிராக இந்த மைக்ரேஷனுக்கு எதிராக அவங்க பேசுறதுன்றது வந்து ஃபார் மீ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபோசிஷன். அப்போ நீ வந்து ஒரு பக்கம் பெரியாரை பேசிக்கிட்டு ரேஷனலிஸ்டா, இன்னொரு பக்கம் வந்து திஸ் அ குளோபல் வேர்ல்டு, அதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தனாலும் இட்ஸ் அ குளோபல் வேர்ல்டு. அதுவும் இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நோபடி கேன் ஸ்டாப் எனிபடி ஃப்ரம் கோயிங் எனிவேர். அப்போ இது வந்து திஸ் இஸ் வித்தின் த கண்ட்ரி அண்ட் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். அங்கேருந்து வரவங்களையே நீ ஏற்றுக்க மாட்டேன்னும் போது அந்த ஒரு அது இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களோட கேள்வியில் கேட்ட மாதிரி வந்து அந்த ஒரு ஒன் கேன் சே தட் இட்ஸ் அ ஃபியர் மோர் தென் காஷன்.
பட் எனக்கு அது என்ன தோணுதுன்னா வந்து தமிழ் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் வில் அப்சர்வ் இட். அது ஆன்ஸ்லாட் எவ்வளோ இருந்தாலும் இட் வில் அப்சர்வ் இட் நான் பார்க்குறேன். ஒன்று, நான் ப்ராடராக வந்து இதை வந்து நான் வந்து ரொம்ப நான் பாசிட்டிவ் பர்சன். எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக எனக்கு இது படலை. ரெண்டாவது, இது குளோபல் சினாரியோ. இப்போ அமெரிக்கா உள்ள வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க, பட் ஸ்டில் அமெரிக்கா த்ரைவ்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு 5000 year old லாங்குவேஜ் வித் ரிச் கல்ச்சர், வித் ரிச் ஹெரிட்டேஜ், இட் வில் அப்சர்வ்னு நான் எனக்கு தோணுது. இதில் பயப்படுறதுக்கு ஒன்று மேலே. இன்ஃபேக்ட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் சைன் ஆஃப் பாசிட்டிவிட்டி, இட்ஸ் சைன் ஆஃப் க்ரோத். என்னுடைய மாநிலத்தில் ஒரு லோயர் கேட்டகரியில் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸோ அல்லது டாக்ஸி டிரைவர்ஸோ, தட் தே ஆர் லோயர் ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டி. டெஃபினெட்லி they are not upper middle class or they are not rich people, they are lower strata of society. லோயர் ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டியில் வந்து அவரால் வந்து அகாமடேட் பண்ண முடியுது, அவரால் 4 லாங்குவேஜ் பேச முடியுதுன்னா ஐ திங்க் அவரோட பார்வையே வந்து விசாலம் அடையுது. இஸ் பிகமிங் அ குளோபல் சிட்டிசன் நான் பார்க்குறேன் இந்த லாங்கர் ரன்ல. எனக்கு இதில் வந்து அச்சப்படுறதுக்கு இது என்ன மாதிரியான லிங்குவிஸ்டிக் பொல்யூஷனை ஏற்படுத்தும். உங்கள் கொஸ்டினை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, இஃப் யூ அலோவ் மீ டு கோ டு தட் எக்ஸ்டென்ட், லிங்குவிஸ்டிக் பொல்யூஷனை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான ஒரு கரப்ஷன், லிங்குவிஸ்டிக் கரப்ஷன் ஏற்படுத்தும். அது இன்னும் அதிகமாக போனால் டெமோகிராஃபிக்கலி எப்படி அஃபெக்ட் பண்ணும்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஃபியருமே இல்லை. அண்ட் in a developed, in a matured democracy, if you want to become rich and உங்களுக்கு வந்து உங்கள் எக்கானமி வந்து ரொம்ப த்ரைவிங் எக்கானமியாக அந்த குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும்னா வந்து these things will happen and should happen. No need for fearன்றது தான் என்னோட பாயிண்ட். பிகாஸ் இந்தியா cannot insulate itself from global scenario போது தமிழ்நாடு also cannot insulate. ஸோ இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு, மீ ஸ்பீக்கிங் பர்சனலி, எனக்கு அதில் எதுவுமே நெகட்டிவாக எதுவுமே படலை. சார், உங்கள் கருத்தில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெயின் ஆகும். ரெண்டாவது என்ன சொல்றீங்கன்னாக்கா, லிங்குவிஸ்டிக்ஸ் வரனால தமிழுக்கு வந்து எந்த பாதிப்பும் அப்படி இல்லை, நான் அப்படிதான் ஃபீல். தேர்ட் வந்து தமிழியன்ஸ் ஆர் த சொசைட்டி வில் எம்பவர் இட்செல்ஃப். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றது. நான் இது இன்னொன்று ஐ திங்க் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னீங்க, யூஎஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூஎஸ் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சீன் அஸ் ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் டெமோக்ரஸி. எஸ், டெமோக்ரஸின்றதுக்கு ஒரு நாங்க தான் வேர்ல்ட்லயே எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். எல்லாமே தே மென்ஷன் டவுன் அக்ராஸ் ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, அங்கேருந்து இன்னைக்கு யூஎஸ்ஏ நம்ம வந்து குவெஸ்டின் பண்றோம். இதற்கு காரணங்கள் வந்து நாங்க டெக்னிக்கலா அகாடமிக்கலா சொல்லும் போது நாங்க என்ன சொல்றதுன்னா, ஒரு இது வந்து இன்னைக்கு டெக்னோ நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டெக்னாலஜியை வச்சு நாங்க நேஷனலிசம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த டெக்னாலஜினாக்கா, இந்த டெக்னாலஜி நாங்க தயாரிச்சது. முன்னாடி குளோபலைசேஷன், ஒரு டெக்னாலஜி உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னு நினைச்சோம். இப்ப வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நாங்க வந்து எங்களுக்கு தான் இந்த சொந்தமான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு தான் இந்த டெக்னாலஜி சொந்தம், இதை வந்து நாங்க வேற யாருக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நேஷனலிசம் தான், டெக்னோ நேஷனலிசம். இப்ப அங்க மட்டும் இல்லை, இப்ப அங்கேருந்து அதே அமெரிக்கா இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது அமெரிக்கான்றது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ட்ரம்ப்போட நீங்க ஒரு சில வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். ஒரு மினிஸ்டர், ஒரு ஒன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஒரு சின்ன கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் வந்தப்போ, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, எங்கேருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு மோர் சர்காஸ்டிக்கா இருந்தது. ஏன்னா அவங்க ஸ்பானிஷ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொன்னு வந்து நான் இருக்கிற ஒரு ரீஜன் ஜெர்மனியை பார்த்தீங்கன்னாக்கா, அங்க நீங்க யாருமே அங்க எல்லாருமே ஜெர்மன் பேசுவாங்க. ஒரு காலத்துல எல்லாரும் ஜெர்மன் தான் பேசுவோம். பிரெஞ்சு வந்து அதே மாதிரி இங்கேருந்து ஒரு அடுத்த மாநிலத்துக்கு போனீங்கன்னா அதே மாதிரி அடுத்த கண்ட்ரி, இங்கேருந்து ஆந்திரா போற மாதிரி அடுத்த பிரான்ஸ், அங்கேருந்து அங்கே போனா பெல்ஜியம், எல்லாருக்கும் ஒரு மொழி வச்சிருந்தாங்க. எல்லா மொழியும் வந்து மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இங்கிலீஷ் உள்ள வந்துடக்கூடாது, இங்கிலீஷ் உள்ள வந்தாக்கா நம்மளோட மொழி போயிடும் அப்படின்றது ஒரு ஃபியர் இருந்தது. அதை இன்னை வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்றாங்க. ஆனா இந்த டெக்னாலஜி மூலியமா உள்ள வர்றதை அவங்க ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சம்வேர் தமிழ்நாடுக்கும் வந்து பேலன்ஸ் பண்ற இதே சேலஞ்சஸ் வரும். ஏன்னா இன்னைக்கு ஜெர்மன்ஸ் என்ன சொல்றாங்க, எங்க மொழி அழியுது இங்கிலீஷ் வரனால. பிரெஞ்சு அதே தான், வந்து பிரெஞ்சையும் வந்து நாங்க வந்து விட மாட்டோம் அப்படின்றத எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டி வைக்கிறாங்க. ஸோ நீங்க அதை பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி இதை
மற்ற கண்ட்ரீஸ் இந்த இப்போ ஜப்பான் இவங்கெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டை வந்து இதுல ஒரு ஹோல்டு போடணும்னு நீங்க நினைக்கல. ஐ டோன்ட் திங்க். இன்ஃபேக்ட் சச் அ ரிச் லாங்குவேஜ், இட் அப்சர்வ்ஸ் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் இன்னைக்கு இருக்க குளோபல் வேர்ல்டில் அது சாத்தியமற்றது நான் நினைக்கிறேன். இட் இஸ் ஒன் இஸ் வெதர் இட் இஸ் பாசிபிள், இன்னொன்று வந்து வயபிளா, இதுவும் கேள்வி வருது. முதல்ல எதுக்காக இதை தடுக்கணும்? யுவர் லாங்குவேஜ் இஸ் சச் அ லாங் ஹிஸ்ட்ரி, ரிச் ஹெரிட்டேஜ், இட் அப்சர்வ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ இன் பிரின்சிபிள் அதுக்கான தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 2, உங்களால் அது முடியுமா? வெதர் இட் பாசிபிலிட்டி அண்ட் ஃபீசிபிலிட்டிமா? முடியாது. எப்படி உங்களால் அதை தடுக்க முடியும்? அண்ட் திஸ் ஃபியர் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் விவேக், எனக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% உறுதியாக நம்புகிறேன் அது ஒரு இஷ்யூ இல்லை. இது ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபியர். இது இந்த லாங்குவேஜ் சச் அ ஃபென்டாஸ்டிக் லாங்குவேஜ், 5000 years old லாங்குவேஜ். உங்களுக்கு வந்து வித் ரிச் கல்ச்சர். போத் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ஆர் ஈக்குவலி ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ். இதுவும் 5000 years, அதுவும் 5000 years தான். எது முதல்ல வந்து எது ரெண்டாவதுன்றதெல்லாம் தட்ஸ் கொஸ்டின் டசன்ட் அரைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஈக்குவலி ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அண்ட் வித் ரிச் ஹெரிட்டேஜ். தமிழுக்கு ஈக்குவலாக சான்ஸ்கிரிட்லேயும் வந்து ரிச்சஸ்ட் கல்ச்சரும் அண்ட் இதுவும் இருக்குது. அதில் எது ஓல்டு எது செகண்டரின்றதுலாம் ஐ திங்க் அது தேவையே இல்லாத கொஸ்டின். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லாங்குவேஜ் வந்து அது இந்த படையெடுப்புகளால், இந்த இன்வேஷனாலெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இன்னொன்று, மக்கள் வந்து உங்களுக்கு வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜஸ் இன்னும் அதிகப்படியாக அதை நம்ம போனோம்னா, ஐ எம் நாட் அ எக்ஸ்பர்ட் இன் இட். வித் மை லிமிட்டட் நாலேஜ் ஐ கேன் raise myself above, and when I looked upon, கொஞ்சம் மேலே அப்படி பார்க்கும்போது what is a language, the philosophical doctrine of a language, its logic and how it evolved, all these things பார்க்கும்பொழுது வந்து இது வந்து I do hope that survival of the fittest. When we say survival of the fittest, those who can adopt will survive. அவ்வளோதான். அடாப்ஷன் இல்லைன்னா எது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம நினைச்சோன்னாலும் இதை தடுக்க முடியாது. ஓகே, இஃப் யூ ஹாவ் சம் பாசிபிலிட்டி, நீங்கள் வந்து இந்த இன்வேஷன், அந்த சோ கால் இன்வேஷனை தடுக்க முடியும்னு நினைச்சா கூட நீங்கள் தடுக்கிறதுக்கு பற்றி யோசிக்கிறது ஒரு 10% லாஜிக் உண்டு. இங்கே அதுவும் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். திங்ஸ் விச் ஆர் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்பீக்கிங்? என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட செகண்டரி தான். எவ்வளோ வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து அப்படி அழிஞ்சிடும்லாம் நான் நம்பல. எனக்கு என்னமோ அப்படி தோண மாட்டேங்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரைசிங் சம் ஆன்சைட்டி திங்ஸ் அவங்க ரைஸ் பண்றாங்க. ஃபியர் சைக்கோசிஸை கிரியேட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டோட பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, ஹவு த வேர்ல்ட் இஸ் பிகமிங் குளோபலைஸ்டு, இந்த மாதிரியான ஃபியர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அன்ஃபவுண்டட் அண்ட் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. விச் இஸ் ரிச் கல்ச்சர், வித் இஸ் ரிச் ஹெரிட்டேஜ். அண்ட் தமிழ் லாங்குவேஜில் வந்து நம்ம கண்ணு முன்னால் பார்க்கறத தவிர அதோட ரொம்ப டீப் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ளே போனீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் எவ்ரி திங். இட் டாக்ஸ் அபவுட் ஃபிலாசபி, இட் டாக்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ், இட் டாக்ஸ் அபவுட் எக்கானமி. எல்லாத்த பற்றியுமே தமிழில் வந்து பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சச் அ ரிச் லாங்குவேஜ் அது எப்படி வந்து அடாப்ஷன் இல்லைன்னா எது ஒன்றுமே அழிஞ்சு தான் போகும். யூ அடாப்ட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் பாம்பேயில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா நீங்கள் இருந்திருக்கீங்க பாம்பேயில், மகாராஷ்டிராவில். பாம்பேயில் இதே ப்ராப்ளம் தானே? அதனால தான் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஏன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலைக்கும் பாம்பேக்கும் நான் வந்து 2008 வந்து ஐ வாஸ் இன் பாம்பே. அப்போதான் MNSோட பார்ட்டி வந்து க்ரோ ஆகிட்டு வருது. ராஜ் தாக்கரே வாஸ் க்ரோயிங் அண்ட் தென் அந்த he moved out of சிவசேனா and everything. அப்போ வந்து ஒரு காலத்தில் ஐ டிடன்ட் லைக் MNS. ஏன்னா எல்லா இன்னசென்ட் மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க, நார்த்லேருந்து ஒர்க்கர்ஸ் வரவங்களெல்லாம் அடிக்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு நினச்சேன். பட் ஆன் த கான்ட்ரரி, நான் டெல்லி போயிருந்தேன், பாம்பேவும் போயிருந்தேன். டெல்லியில வந்து சேஃப்டின்னு ஒண்ணு இருக்குது. அந்த சேஃப்டி வந்து விமென் கேனாட் பி சேஃப் இன் டெல்லின்றது ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் இருக்குது. ஆனா பாம்பேல நான் பார்த்த வரைக்கும் 4 மணிக்கு கூட விமென் வில் வாக் ஆன் தி ஸ்ட்ரீட். பகல் 12 ராத்திரி 12 மணி கூட கடைக்கு போயிட்டு வருவாங்க, கடைக்கு தைரியமா போவாங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த ஸ்டேட் சேஃபா இருக்கு, அந்த ஸ்டேட் சேஃபா இல்லைன்னா மாப் ஜஸ்டிஸ் இங்க வந்தது. ஆர் லைக் ஜஸ்டிஸ் தட் கம்ஸ் இஸ் brought inside in streets. அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாருன்னா, இது வந்து த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மராட்டி கல்ச்சர். இங்க நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்க அதை கொண்டு வராங்க. இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பாத்தீங்கன்னாக்கா ஐ நோட்டிஸ் தட் இன் மகாராஷ்டிராலேயே இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் அகெயின் வித் உத்தவ் தாக்கரே அந்த ராஜ் தாக்கரே ஒன்னா சேர்ந்ததுல ஒன்ஸ் அகெயின் அந்த லிங்குஸ்டிக்ஸ் ஃபேக்டர்ல தான் உள்ள கொண்டு
திரும்ப வந்து அந்த நம்ம அந்த ப்ரோ மகாராஷ்டிரா ப்ராபப்ளி இட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆல்சோ. பட் அந்த பாட்டம் லைன்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மராட்டி இதை வந்து மராட்டி மானூஸ் திரும்ப நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அண்ட் அதோட ஹிஸ்டரி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஆன் the South Indians. Target was South Indians. அது அப்படியே வந்து அப்புறம் முஸ்லிம்ஸ்க்கு எதிராக திரும்பிச்சு. முஸ்லிம்ஸ்க்கு 1990s ஆரம்பிச்சு. அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வாஸ் ஆல்வேஸ் பீன் இந்த எல்லா ஸ்டேட்ஸ்ல. ஆனா ஒண்ணு இங்க தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சோன்னா தமிழ்நாடு அண்டர்ஸ்டுட் த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல போயிடும். எஸ். இப்ப the way in which Stalin handled that migration issue was perfect. 2 years before, 2023, 2.5 years before, அப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு, ஏன்னா those canards spread by BJP leaders from Bihar. You see the contradiction. BJP is saying that DMK is a divisive force and it wants a separate state and separate country. But the same BJP leaders are speaking against that spreading canards that Biharis were assaulted in Tamil Nadu. So அந்த இஷ்யூவை வந்து how the government handled it பார்த்தீங்கன்னா வந்து with a perfect matured attitude. நீங்க சொன்ன மாதிரி வந்து the government doesn't want to lose its economic advantages. அது அவங்க நல்லா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இது வந்து கிராஸ்ப் பண்ணிக்கிட்டாங்க. மோர் தென் ஸ்மெல், they grasped it that இது வந்து அலோவ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த சாவனிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸை நம்ம அலோவ் பண்ணோம்னா நம்ம வந்து டெஃபினெட்லி வில் பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ சின்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் எக்கானமிஸ் இந்த கண்ட்ரி, அவங்க வந்து அதை கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ் தாக்கரே அண்ட் உத்தவ் தாக்கரே ரீயூனியன் வந்து பேசிக்கலி சார் அது வந்து இப்போ இந்த வரக்கூடிய பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனுக்காக. ஏன்னா யூ நோ த பட்ஜெட் ஆஃப் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் இஸ் மச் மோர் பிகர் தென் கப்பல் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ரைட். வெரி வெரி பிக் பட்ஜெட். அண்ட் போத் ஆஃப் தம் ஆர் நவ் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தேர் ஆன் த லூசிங் ஹேண்ட். ஸோ அவங்க ஒரு கார்பரேட்ஸ், அவங்க வந்து கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு வரணும். ஸோ அதுக்காக வராங்களே ஒழிய அவங்களே கூட அந்த பழைய த சோ கால்டு ஓல்டன் மராத்தி மானூஸ் ஆட்டிடியூடுக்கு போக மாட்டாங்க. பிகாஸ் தே தெம்செல்ஸ் ஆர் ரன்னிங் பிஸ்னஸஸ். அவங்களுக்கு அதில் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 20 years பிஃபோர் ராஜ் தாக்கரேவோ அல்லது பால் தாக்கரே, அதுக்கு 30 years பிஃபோரோ மராத்தி மானூஸ் பேசின மாதிரி, சன் ஆஃப் த சாயில் பாலிசிஸை பேசின மாதிரி, இன்னைக்கு வந்து ரீயூனியனுக்கு பிறகு ராஜ் தாக்கரேவோ உத்தவ் தாக்கரேவோ அதை கண்டிப்பாக பேச முடியாது. பிகாஸ் உத்தவ் தாக்கரேலாம் he owns several thousand crores of properties and his business interest there and always in almost every business. So it holds good for Raj Thakre also. So இப்போ மைக்ரண்ட்ஸுக்கு எதிராக அந்த லிங்குவிஸ்டிக் பாலிசிஸை கையில் எடுத்தாங்கன்னா it will pinch their pockets. அந்த ஒரு இது இருக்குது. That holds good for DMK also. அது there's one maybe one positive sign of our politicians becoming corrupt and finally becoming filthy rich. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாவனிஸ்டிக் டெண்டன்சிஸ் வந்து பேக் பர்னருக்கு போகும். இங்கே உங்களுக்கு வந்து மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர் அஃபெக்ட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அடி வாங்குது சார், ஹோட்டலியர் இண்டஸ்ட்ரி அடி வாங்குது, பிக் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குது. எக்ஸாக்ட்லி. அடி வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 1/3 of big business, the first family and the top DMK leaders are having stakes. In fact, Corona appo, like it really affected the economic opportunities. Yes. Like it was the whole India was once the people left out from ella migrate I ponappa, almost industries in Tamil Nadu, Maharashtra ellarume they struggled, and corporates really would collapse. So the politicians, நம்ம politicians வந்து கரப்ட் ஆகி ஃபைனலாக ஃபில்த்தி ரீச் ஆகிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த சாவனிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் வந்து பேக் பேனருக்கு போயிடும். பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் தம் பர்சனலி. இப்போ நீங்கள் இதை அடிக்கிறான், பிஹாரி ஒர்க்கர்ஸ் அடிக்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து திஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், டாப் லீடர்ஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி, விச் எவர் பார்ட்டி இஸ் தேர், டெஃபினெட்லி அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. தட் ஹோல்ஸ் ஃபார் குட் இன் மகாராஷ்டிரா ஆல்சோ. அதனால தான் இந்த முறை ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் ஒன்றா சேர்ந்தா கூட வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. பிகாஸ் தே காட் ஹியூஜ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தேர். ஸோ இந்த ஆட்டிடியூடே இப்போ நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜ் அழிஞ்சிடும் அல்லது வந்து கரப்ட் ஆகிடும்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சது அவுடேட்டடு. நம்பர் 2 வந்து அது நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஓகே, அஸ்யூமிங் தட் நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஒப்பீனியன் இருக்குது, யூ வாண்ட் டு புஷ் பேக் தம்னா உங்களால் முடியாது. ஹவு கேன் யூ புஷ் பேக் தம்? கேன் எனி ஸ்டேட் டூ இட்?
எனக்கு எஃப்டிஏ வேணான்னு நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் சொல்ல முடியாது. அதானி வேணான்னு எந்த ஸ்டேட்டும் சொல்ல முடியாது. கேரளா சீஃப் மினிஸ்டர் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் வித் அதானி. இங்க தமிழ்நாட்டுல வந்து there are secret meetings. அதுதான் என்னன்னா we got to differentiate two things. Even நீங்க politicians generalized சொல்லும்போது கூட I don't blame political leaders at any point of time. ஏன்னா everybody is trying to influence some policies. Probably like அதுல வந்து we put across stamp them that they are corrupt or something, which is for the judiciary and everybody to involve. ஆனா வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு தே ஆர் டிவைட் ஆஃப் இந்த மாதிரி இதுலலாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் they need to be there. They are there to business people are there to make money. இது நான் ஏன் இது வந்து நான் கேட்குறேன்னாக்கா இப்போ இதே இது வந்து யூரோப்பியன் இதில் கான்டெக்ட்ல இந்த ரைட் விங் அண்ட் யூரோப் அப்படின்னு பார்க்கும்பொழுது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அங்கேயும் ரைட் விங் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு வருது. எல்லாமே நான் பார்க்குறது வந்து இட்ஸ் சைக்கிள். அந்த சைக்கிள்ன்ற பொழுது வி ஆல்வேஸ் ஹாவ் சர்டன் இஷ்யூஸ் விச் ஆர் தேர். இதை நாங்கள் அங்கே அந்த அகாடமிக்ல வி சே திஸ் அஸ் விக்கெட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறோம். விக்கெட் ப்ராப்ளம்ஸ்னாக்கா அது நம்ம கிளியராக வந்து வி கேன் நாட் சே ஹூஸ் ரைட் அண்ட் ஹூஸ் ராங். ஏன்னா இன்னைக்கு அவுட் சைடர்ஸ் இன்னைக்கு யூரோப் அதுதான் நான் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் வேணாம், எங்களுக்கு வந்து அரப்ஸ் வேணாம், எங்களுக்கு வெளியாளுங்க யாருமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட ஜெர்மன் கல்ச்சரை நாங்கள் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றாங்க, பிரெஞ்சு கல்ச்சரை திரும்ப கொண்டு வரணும்ன்றாங்க. அவங்க அந்த பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன் கல்ச்சர்னாக்கா அந்த பழைய கல்ச்சர்ஸ் அவங்க சொல்றாங்க. அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள வந்து ஒரு சேலஞ்சஸ் வருது. ஏன்னா பழைய ஜென்ரேஷன் எப்போ அந்த ஹிட்லரை பார்த்த ஜென்ரேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ரைட் விங் அவங்கள வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்களுக்கு இனிமேல் அவுட் சைடர்ஸ் தேவையில்லை. ஆப்வியஸ்லி இதோட மெயின் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வந்து எக்கனாமிக் ரீசன்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி Adanis or the Ambanis or like anybody else, because loosely we use the name of Adanis or the Ambanis, but the business world is huge. There are so many people who are involved. நிறைய பேர் business communityல இருக்காங்க. And business பொறுத்த வரைக்கும் everybody எல்லாருமே சம்பாதிக்க தான் இருக்கிறாங்க. Everybody is there to make money. That's the capitalist world that we have already chosen after 1991 அப்புறம். Probably ஒருத்தர் ஒரு சிலர் வந்து அந்த லூப் ஹோல்ஸை வச்சு அவங்க அதில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த லூப் ஹோல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ப்ராபப்ளி கவர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆனால் அவங்களுக்கு அந்த லூப் ஹோல்ஸ் வந்து அவங்களுக்கு அது கிடைக்க சான்சஸ் உண்டு. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் நம்ம அரவுண்ட் த வேர்ல்டு இன்னைக்கு ஒரு ரைஸ் ஆஃப் ரைட் விங் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே யூரோப்பை பார்க்க வரைக்கும் ஒரு மெயின் ரீசன் வந்து அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் லாசஸ் அதிகமாக ஆக ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு வந்து தே நீட் டு ஃபைண்ட் அக்ராஸ் அ ஸ்கேப் கோட். அவங்க என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த ஜாப் லாசஸ் காரணம் அவுட் சைடர்ஸ் கிடையாது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியில ஒரு சிலர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அவங்க யோசிக்காம அவங்க வந்து என் ஜாப் போனது காரணம் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த கிளாஷ் ஆஃப் த சொசைட்டிஸ் வருது. ஒன்று வந்து இந்த லிங்கிஸ்டிக்ஸ், அதில் வந்து மற்ற மொழி ஒரு மற்ற கல்ச்சர் ஏன் இங்கே வருது, அது முன்னாடி எவ்ரிபடி வேர் வெல்கம், இன்னைக்கு அதை தான் சொல்கிற மாதிரி டீக்ளோபலைசேஷன் அந்த இது வருது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ வந்து ஐ திங்க் தே கோயிங் டு த எலெக்ஷன்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ ரைட் விங் இருக்குதா, ஏன்னா ரைட் விங்னாக்கா என்ன ஒரு இஷ்யூஸை எடுக்க சான்சஸ் உண்டு தமிழ்நாட்டில்? பிஜேபியோட குரோத்ன்றது ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி தான் தோணுது. அது குரோத்ன்றதை விட அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிக்குது, மல்லமாக வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு அண்ணாமலையை சொல்லலாம். அண்ணாமலை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர் தான் அவர். பட் மற்ற பிஜேபி லீடர்ஸுக்கு இல்லாத சில குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்குது. ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் பில்டிங் அ நரேட்டிவ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 4% ஓட்டு 5% ஓட்டு அது 10% வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாஸ்ட் 4.5 years ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல 1% who was successful in building a narrative against the government, sometimes on false propositions, sometimes on genuine issues. அண்ணாமலை, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். We should give credit to that person. மெயின் ஸ்ட்ரீம் அப்போசிஷனாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, ஆல்ரெடி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு பைப்போலார், 60 years டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே. எடப்பாடி பழனிசாமி லீடர் ஆஃப் த அப்போசிஷன் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செஞ்சிருக்காரு. அவரால் வந்து ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ண முடியுது. மெனி அ டைம்ஸ் இட்ஸ் அ ஃபால்ஸ் நெரேட்டிவ், சம்டைம்ஸ் ஃபியூ டைம்ஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் நெரேட்டிவ்.
ஸோ அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு பிஜேபிக்கான ஒரு அக்செப்டன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. 26ல் ஒன்றும் பெரிய டேக் இருக்காது. பட் ஆஃப்டர் ஸ்டாலின் ஆர் ஈவன் இஃப் டிஎம்கே லூசஸ் பவர் போஸ்ட் 26 சினாரியோவில் next 10 yearsல எஸ்பெஷலி பிஜேபி இஃப் இட் வின்ஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இன் டெல்லி அண்ட் கெட்ஸ் another term till 2034, இங்கே தமிழ்நாட்டில் ரைட் விங்கோட growth வந்து கன்சிடரபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாட்டியும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சைசபிள் லெவல்னு கூட நம்ம சொல்லலாம், மேபி கன்சிடரபிள் லெவல்னு சொல்லலாம், கரெக்ட் வேர்ட். இசி போஸ்ட் ஜெயலலிதா பீரியட்ல ஏடிஎம்கே கம்ப்ளீட் டிஸ்அரே. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தேர் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் அண்ட் பார்ட்டி வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு அலைன் வித் பிஜேபி பிகாஸ் ஆஃப் தேர் பேகேஜ். Now, post 26, if the DMK loses, or post Stalin period, after Stalin, DMK will be in the same position as what the ADMK is now today. கலைஞர் ஸ்டாலினோட காலத்துக்கு பிறகு திமுகவுடைய அரசியல் என்பது இன்னைக்கு ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அண்ணா திமுக எப்படி இருக்கோ அப்படிதான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஏன்னா டு பி ஃப்ராங்க் வந்து இந்த 4.5 yearsல எடப்பாடியோட 4.5 yearsல there was brutal corruption. That's just replicating itself into 2 times in Stalin's period. But if I'm just like stopping you at this point to ask you, இன்னைக்கு கரப்ஷன்றது ஒரு இஷ்யூவா பார்க்குறோம். பட் கரப்ஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, நான் ஒரு அவுட் சைடராக பார்க்குறேன். தமிழ்நாடோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிஃபோர் 6 months நான் வந்து பாம்பேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க, மெட்ராஸ்லாம் தமிழ்நாடுலாம் ஒன்றும் கிடையாது, மகாராஷ்டிரா கர்நாடகா நாங்கள் தான் வந்து முன்னாடி இருக்கோம்னாங்க. நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ என்ன சொல்கிறாங்க, ஆட்டோ காம்பனன்ஸ் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற சோஷியல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடோட ஒரு டெவலப்மெண்ட், அக்ரெஷன் எல்லாமே அதிகமாக இருக்குது. நான் இப்போ வந்து குளோபலி சொல்லும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனில் தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கண்ட்ரிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு வராங்க. வளர்ச்சிகள் 1000 இருக்கும்போது நிறைய லூப் ஹோல்ஸ்ல வந்து ஒரு சில கரப்ஷன்ஸும் ஆக சான்சஸ் உண்டு. அது வந்து ஐ நெவர் சப்போர்ட்டிங் இட். ஆனால் நாங்கள் அகாடமிக்கலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா, கரப்ஷன் இஸ் பேசிக்கலி, அது மில்டன் ஃப்ரைட்மனோட லெக்சர்ஸ்ல கேட்டாலுமே அவர் என்ன சொல்வார்னா, கரப்ஷன் இஸ் த கிரீஸ் தட் டிரைவ்ஸ் த எக்கனாமிக் மெஷினரி. இப்போ ஜெர்மனி மாதிரி கண்ட்ரிலலாம் கரப்ஷன் கம்மி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை உடனே நடக்காது. வேலை வந்து நடக்கிறது 15 நாள் ஆகும். அதே ரஷ்யா மாதிரி கண்ட்ரிலலாம் இன்னைக்கே முடிஞ்சிடும், பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா வேலை முடிஞ்சிடும். ஸோ அது வந்து ஒரு கிரீஸ், அதை கொடுத்தா அந்த எக்கனாமிக் மெஷினரி ஃபாஸ்ட்டாக ஓடும். அதே நம்ம மில்டன் ஃப்ரைட்மனோட அந்த செஷன்ஸ் நம்ம பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, கரப்ஷன் வந்து கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு பாலிசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு ப்ரைவேட் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அங்கே கரப்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து ப்ராபப்ளி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவுட் சோர்சிங் அதெல்லாம் பண்ணும்போது ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் லைக் ஐ see this as a positive thing. தமிழ்நாடு நல்லா வளர்ந்து. நான் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் அபவுட் டு ஃபினிஷ். நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. அதாவது வந்து இங்கே டெவலப்மெண்ட் இருக்குது, க்ரோத் இருக்குது, அண்ட் கரப்ஷன் இஸ் அன் இன்னெவிட்டபிள் ப்ராப்ளம் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் சொன்ன இட்ஸ் அ கிரீஸ் ஆஃப் எக்கானமின்னு சொல்லி ஐ டூ அக்ரி வித் இட். பட் நான் சொன்ன ஒரு ஆங்கிள் என்னன்னா, நவ் வை ஏடிஎம்கே இஸ் இன் ட்ரபிள்னு கேட்டிங்கன்னா, தட் 4.5 years இட் வாஸ் மேமத் கரப்ஷன், மானுமெண்டல் கரப்ஷன். growth எந்த அளவுக்கு இருந்ததுன்றது தெரியாது. அஸ்யூமிங் தட் தேர் இஸ் அ growth, நான் அந்த ஆஸ்பெக்டை டச் பண்ணல. ஹவு தேர் அவங்க இப்போ எப்படி வந்து பிஜேபி கிட்ட வந்து தேர் சக்கம்டுன்னு கேட்டிங்கன்னா, தேர் காட். பிகாஸ் யூனோ பிஜேபி இஸ் ஒன் ஆஃப் த worst corrupt parties in the world, not only in the country, in the world. And PM care fund and other all these things, if you take it, it's a very large subject. நான் எந்த ஆங்கிள் அதை சொல்ல வந்தேன்னா, கரப்ஷனை பற்றி சொல்ல வந்தது. வாட் ஹேப்பன்ஸ் டு ஏடிஎம்கே வில் ஹேப்பன் டு டிஎம்கே டுமாரோ. நான் எந்த விச் ஆங்கிள் ஐ எம் டாக்கிங்னா, இஃப் பிஜேபி ரிட்டைன்ஸ் பவர் இன் 29னா, இன்னைக்கு ஏடிஎம்கேவோட அந்த கரப்ஷன் தான் வந்து இட் ஃபோர்ஸ் தம் டு ஹேவ் அன் எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிஜேபி பிகாஸ் ஆஃப் த ஃபைல்ஸ் ஆர் வித் தம், தேர் பேக்கேஜஸ் ஆர் வித் தம். தே கேனாட் ஸ்பீக் அகேன்ஸ்ட் பிஜேபி பிகாஸ் அவங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அங்கே இருக்குது பிகாஸ் ஆஃப் தேர் டூ மச் ஆஃப் லூட், டு புட் இட் ப்ரிசைஸ்லி. Now, that's what precisely happening with the DMK also. The only thing is that, you know, after Jayalalitha, ADMK's political ambitions have shrunk. You know very well, Mr. Vivek, with the
power driven and money driven politics. For DMK as of now, it's power driven. For keeping power, they want money, they're looting. For ADMK, it is simply, put it bluntly, it's simply money driven. They want power to safeguard their money. That's why they are succumbing to a party like BJP. Nobody likes BJP in Tamil Nadu. If you ask a street lamppost, it will be anti-BJP. Tomorrow they may grow. Today's position is, it's anti-BJPism, is Tamil Nadu, fundamental thing is anti-BJPism. That's why in 3 elections, when Modi was able to win 3 elections, he was chased away in Tamil Nadu like anything. And in the last elections was 100% result against BJP. It's the only state in India. Now, inga உங்களுக்கு வந்து, when I say that corruption is a problem, நான் எந்த ஆங்கிளில் சொல்றேன்னா, for the existence of ADMK, corruption has put a seal. மாட்டிக்கிட்டாங்க அவங்க நல்லா. The same fate will hold for DMK if they did not change their course and BJP retains its power in 29. So இந்த கரப்ஷன்றதை வந்து the political future of DMK நான் பேசும்போது இதை சொல்றேன் நான். ஓவராலாக நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து you said about German example and Russian example, and of course throughout the world corruption will exist. Fundamental around, it's corruption is not from one individual. It's a systemic problem. It's a systemic. Everybody is greedy. And I want to be better than the other. Yes. Capitalist, if we live in capitalist system, இதே நார்த் கொரியானா corruption கிடையாது. அங்க ஒருத்தர் கையில தான் அங்க எல்லாமே. And the same goes down with Russia with cronyism. சொல்லி ஒரு சில இவங்களோட இருக்கலாம். பட் என்னைக்கு வந்து ஒரு சொசைட்டில எல்லாரும் ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ண முடியுன்றமோ, ஒரு சிலர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல உள்ள லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம வந்து ப்ராபப்ளி இது ஒரு கவர்மெண்ட் ஆர் பொலிட்டிஷியன்ஸ் சொல்றதோட பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ஜுடிஷியரி, அதான் இதை நாங்க அதான் சிஸ்டம் திங்கிங்னு சொல்லி, சிஸ்டம் திங்கிங்ல தான் நம்ம அந்த எங்க ப்ராப்ளம் லை ஆகுது அப்படின்றது we need to analyze this. So இப்போ as per, if you see this, because I see that the state is going for elections in the next 1 year, next 8 months, 8 months la போறாங்க. So how do you foresee what will be the main issues that people will raise? Sir, definitely corruption is an issue. Price rise is an issue. More than corruption, definitely an issue. Mind-boggling corruption at the lower level. Mind-boggling corruption at the lower level. And if you ask me to give an example, and because people are saying that those who are supporting DMK are saying that you are creating a false impression that anti-incumbency is there, corruption is there. Where is the proof? People who are supporting people who are speaking in support of DMK ask this question frequently in television debates and media and other things. I'll give you a classic example. This is one among the good examples. The local, உங்களுக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த local bodiesல வந்து there are இங்க சிஸ்டம் எப்படின்னா கார்பரேஷன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு வந்து முனிசிபாலிட்டிஸ், அதுக்கு பிறகு லோயர் கிரேட் கேட்டகரிஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஓவர் 25 கார்பரேஷன்ஸ் controlled by, totally 25 corporations, all of them are controlled by DMK. Over 90% of the corporations, or one can say 80% of the corporations, like corruption is huge to the extent that local DMK councillors are moving no confidence motions against their own mayors. The local system, local body system is such that அங்க ஒரு 25 corporations இருக்குது. எல்லாம் big corporations, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, Coimbatore, like that. In many of the corporations, the problem is all controlled by the DMK. Local DMK, they're called local corporators. அவங்க councillors, we call it in Tamil Nadu. அவங்களே வந்து confidence, no confidence motions against their own mayors. 2 இடத்துல மாத்திருக்காங்க, திருநெல்வேலி and Coimbatore, and காஞ்சிபுரத்தில் 11th hourல that lady councillor was able to escape. Now in Madurai, was a huge corruption of 200 crores of that local bodies there, because it's manipulating the tax imposition on buildings to the extent என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து there will be 100 councillors, there are 5 zonal chairmen, 20 councillors ஒரு chairman. The corruption went to such an extent that DMK president and Chief Minister Karunanidhi Stalin ordered his own zonal presidents to resign. And the case was handed to the CID, crime branch CID. Around 8 people were arrested. And now this is just tip of an iceberg. This, of course, this is overall எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோக்கல் பாடிஸில் வந்து டாக்ஸேஷனில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பில்டிங் இருக்குது, இதோட ஆக்சுவல் டாக்ஸேஷன் 20,000னா you put it 7,000, 8,000, இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் now this has become a monumental proposal.
The theory which I am trying to summarize, Mr. Vivek, is corruption is a big issue developing for this government and local bodies corruption. Okay. Number two is price rise. Price rise is huge, and 3 times the electricity charges were hiked, and like this time they put it on hold for residences. The government observe it, because it's an election year. Next year it will be boomerang on you. Whereas shops and business establishments, the government has hiked it like anything. For example, an year back, ஒரு சின்ன கடைக்காரன் வந்து உங்களுக்கு ஒரு ஷாப் ஹோல்டர் அவர் ஒரு 2,000 rupees once in 2 months pay பண்ணான்னா, now he is paying 7,000 rupees. And you talk about industrial growth, MSME sector, small sector in doldrums. And power tariff வந்து high end powerக்கு 3% increase பண்ணிருக்காங்க. So power hike வந்து automatically cyclical, it will affect the inflation, it will affect the price rise. Number 2. Number 3 is law and order is a serious problem. Very serious issues involved in law and order. So I can say these are all very few 3 or 4 issues which are becoming a very serious headache for Stalin. But in a 4-corner fight, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா DMK is the solid alliance. Anti-BJP is the cementing force for DMK. In fact, Stalin is the most luckiest chief minister in Tamil Nadu's history. Because அவருக்கு வந்து ஆன்டி-மோடிசம் இஸ் பிகமிங், ஒரு தமிழ்நாடோட ஃபல்க்ரமாக ஆன்டி-பிஜேபி ஆன்டி-மோடிசம் இருக்கிறதால, ஆன்டி-ஹிந்துத்துவா இருக்கிறத அதை நல்லா அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதாலையும், ப்ளஸ் இட் டிட் நாட் ஹவ் எனி அப்போசிஷன். ஸோ இஸ் தி லக்கியஸ்ட் சிஎம் அண்ட் ஹஸ் காட் அ குட் அலையன்ஸ். ஏடிஎம்கே இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கோப் அப் வித் பிஜேபி அலையன்ஸ். Now third party is Vijay, fourth is Seeman. So in a 4-corner fight, it is absolutely clear edge for DMK. No doubt about it, because ADMK vote bank has eroded. See, all along in the past 50 years, ADMK vote bank, DMK vote bank விட அதிகமா இருந்தது. But after Jayalalitha's death, it has started shrinking. 35% leadership, right? 20% தான் அவங்களுக்கு இருக்குது. Now DMK is having not less than 25, and their alliance partners and everything, they are sitting comfortably pretty well. DMK is sitting comfortably pretty well. 4 முனை போட்டியில வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து I think it's going to be a unless some miracle happens, if you ask me, இன்னைக்கு டேட்ல 8 months இருக்கு, anything may happen. A day is a long period in politics. But as of now, if you ask me, it's a clear advantage for DMK, and Stalin is coming back. 2வது முறையாக முதலமைச்சராக ஸ்டாலின் பதவி ஏற்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஏன்னா 4 முனை போட்டியில அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். This is how I can summarize. I totally, like ஒன்னு நீங்க அந்த issues சொல்றீங்க. The issues are really the genuine issues. ஏன்னா நீங்க வந்து you are magnifying inside Tamil Nadu. Yes. ஏன்னா கரப்ஷன் எடுத்துக்கிட்டாக்கா நான் மகாராஷ்டிராவும் பார்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரீம் கரப்ஷன். எஸ். கர்நாடகாவும் பார்த்துருக்கேன், there is a lot of corruption. Bihar, from bridges to everything is corrupt. Gujarat, இப்போ ஒரு bridge உடைஞ்சு விழுந்துச்சு. So every state has the corruption issues, but Tamil Nadu வந்து people are more aware. Yes. And the awareness of the state is very high that how am I really benefiting out? So அப்படி இருக்கும்போது corruption issue is really looked upon as very serious issue which you're mentioning. அடுத்தது வந்து நீங்க சொன்னீங்க price rise. Now again price rise னா வந்து நீங்க பார்க்கும்போது largely it goes to the center. But for a local person who's buying a product, அவங்களுக்கு அதை யோசிக்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு காரணம் because state government is nearer to them. ஆமா, எடுத்தோன்னே இந்த இன்னைக்கு எனக்கு ஒரு பொருளோட விலை அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக தான் காரணம். திமுக, ஏன்னா எனக்கு அவங்களதான் தெரியும். பட் ஆனா ஐ டோன்ட் பிளேம் த நேஷனல் கவர்மெண்ட், பிகாஸ் அவங்க வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகலாம். பட் லார்ஜ்லி இட்ஸ் இன்டர் கனெக்டட். ஏன்னா டாக்ஸஸ் அதிகமாகுது, ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு 2வது இஷ்யூ சொன்னி. 3வது வந்து அந்த law and order is under the control, and at some point of time there has to be a very strong law and order which protects. Idu vandu it is directly under the state, and the police have become a law unto themselves. Okay. The chief minister is responsible for the police department, unlike few other states where they got a dedicated home department. Tamil Nadu culture is past 60 years, ever since DMK came to, the Dravidian parties came to power, it is a chief minister is holding the home department portfolio. And there are very serious issues in policing.
lots of custodial deaths, corruption, Custodial huge deaths are really- corruption, it's custodial deaths, unacceptable. unacceptable. ஸோ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்டேக்கா த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா டெவலப் ஆகிட்டு இருக்குது. These are all the 3-4 issues. பட் ஐ டூ ஹோப் இது எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த 4 corner fight, they'll come back. DMK will come back. They will definitely come back. But Anna, somewhere when I see this in our previous governments in certain critical decision makings, அப்போ பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு கவர்மெண்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. Probably unhappiness is there in many, and that's anti-incumbency is there. Any government will go unpopular day by day. Anti-incumbency is bound to be there. Bound to be there. Those who say that anti-incumbency illenradhu is foolish talk. That is, oh wow. See, original DMK men will not say there is no anti-incumbency. Only the people who are pampered by DMK, that's more loyal than the queen attitude. அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து anti-incumbency இல்லைனா. See, as you said, anti-incumbency will bound to be there in any government because people's expectations are rising like anything, and no government can fulfill all the expectations. But a tolerable level of corruption and intolerable level of corruption, that is the main issue. But as of now, I think they're sitting pretty well. DMK is sitting pretty well, and இன்னைக்கு situation, Stalin is coming back unless something big happens or something massively goes wrong against them. That namakku theriyadu namakku. So wonderful talking to you. It's I think let's see எப்படி போகுதுன்னு. ஏன்னா இன்னைக்கு இஷ்யூஸ் ஆர் என்னன்னா அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இஷ்யூஸ் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வி ஆர் எவால்விங் இன் டு அ சொசைட்டி. தமிழ்நாடு வந்து இட்ஸ் எவால்விங் இன் டு அ சொசைட்டி வேர் people should not be manipulated while taking decisions at ஓட்டு போடும்போது யாரும் வந்து எனக்கு பிடிச்ச பார்ட்டி அப்படின்னு போட்டு போடக்கூடாது. இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் அவங்க என்னைக்குமே ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதுதான் ஒரு மெச்சூர்ட் ஓட்டரோட ஒரு டெசிஷன்ஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் சொல்கிற இந்த இஷ்யூஸ், ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு as a journalist, once you raise these issues, because we are not in journalism or we are not in academics just to pamper. என்னைக்குமே அந்த நோன் சொல்றது தான் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். எஸ்ன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. நம்ம என்னைக்கு நோன் சொல்றோமோ அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலேயே மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். We cannot be people pleasers. That's leadership. And at some point of time இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க எப்போ ரைஸ் பண்றீங்களோ அப்பதான் மக்களோட அவேர்னஸ் அதிகமாகுது. ஆனா மக்களுக்கும் என்னன்னாக்கா டெசிஷன்ஸ் எடுக்கும்போது எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், இவர் நடிகரா இருக்கிறாரு ஆர் இவர் நல்லா பேசுறாங்க அப்படின்றதோட அவங்களோட என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க, என்ன பாலிசி வரப்போகுது, இதனால அந்த ஒரு மெச்சூரிட்டி திரும்ப வரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியாவோட அட்வென்ட் வந்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் இங்கேன்னு கிடையாது, அரவுண்ட் த வேர்ல்டு இந்த ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. நன்றி விவேக், ரொம்ப நன்றி.